அண்ட் தமிழ் சார் நீங்க ஸ்பாட்ல ஒரு வார்த்தை கூட அந்த யசோதா கேரக்டரா நான் நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லவே இல்லை. இப்பயாவது சொல்லுங்க நான் நல்லா பண்ணிருக்கேன். ஏன்னா எல்லாரும் சொன்னதை விட அவங்க அந்த வேர்டு சொல்றதுக்காக நான் இவ்வளோ டேஸ் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவங்க இன்னும் சொல்லல. பட் இன்னைக்காவது சொல்லுன்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க. யசோதா நீங்க நல்லா தான் பண்ணீங்க. சொல்லக்கூடாதுன்னு இல்லை, எனக்கு சரி இதை நான் சொல்றது இல்லை, நம்ம எல்லாமே சேர்ந்து தானே ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால எனக்கு சொல்றதுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. இவங்க சொல்லணும், அதுக்கப்புறம் ஓகே அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் இருந்ததே தவிர மற்றபடி சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா செட்டே சொல்லிருச்சு, நீங்கள் நடிக்கும்போது வேடிக்கை பார்க்க வந்த என் ஒய்ஃப் கூட 2-3 நாள் வரும்போதே சொல்லுவாங்க, என் தலைவி தாண்டா இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த கேரக்டருக்கு அதே தான் சேம், நீங்கள் ஹீரோயின் ஆனால் இன்னொரு ஹீரோயினுக்கு அம்மா இப்படி சொல்லி இது ஒரு காம்ப்ளிகேட்டடான இது. அவங்க என்கிட்ட கதை கேட்கும்போது ஜூம் காலில் கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு கதை சொல்கிறேன். அவங்களோட எண்ணம் என்னன்னா தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி வேணும் சார். இப்போ அவங்க எவ்வளோ எமோஷன் பேசினாங்களோ அது அப்படியே என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு செகண்ட் கதையை சொல்லலாமா வேணாமான்னு யோசித்தேன். பட் சொல்லிடுவோம், சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னோம். அவங்க சொல்லி முடிச்ச உடனே அவங்க ஓகேன்ட்டாங்க. அவங்க ஒன்று தான் கேட்டாங்க, சார் எனக்கு நான் எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் தமிழில் ரீஎன்ட்ரி ஆகணும், எனக்கு தமிழில் பிரேக் கிடைக்கணும் சார், நான் அதுக்கு தான் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களை நம்பி நான் இறங்குறேன் சார் அப்படின்னு. ஹாப்பியாக பண்ணீங்க. அப்போ இது சக்ஸஸ் மீட்டு தான். ஸோ அவங்க ஹாப்பினா கண்டிப்பாக நானும் ரொம்ப ஹாப்பி. நான் இந்த படம் பண்ணது என்னுடைய வெற்றி பை ப்ராடக்டாக தான் பார்க்குறேன். யசோதைக்கும் தினேஷ் அண்ணா அவங்களுக்குமே சரி, 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் இருக்காங்க, ஒரே இதில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை, அது கிடைக்காம சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அது இந்த படத்து மூலிமா கிடைச்சிருக்குன்னு அவங்களுக்கு நம்பினாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். நான் தான் அது ஃபர்ஸ்ட் ஆளாக ஹாப்பியாக இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேரக்டர் எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு உங்கள் 2 பேருக்குமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.